ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாமல் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா தரமான ஒரு சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்குது. இன்றைக்கி சிங்கிள் எவிக்ஷனா டபுள் எவிக்ஷனா, அது மட்டும் இல்லாமல் யார் போயிருக்காங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி விஜய் சேதுபதி அவர்களுடைய எபிசோட் பயங்கரமாக இருக்க போகுது. அது வந்து மாற்றுக்கிறது கிடையாது. ஏன்னா ஃப்ரீ டாஸ்க்கை பற்றி பேச போகிறாங்க. அதில் நிறைய பேர் நிறைய அனுபவத்தை சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் எதிர்பாராத விதமாக விஜய் பார்வதியும் கமருதீனும் அங்கே அடிச்சுக்கக்கூடிய விஷயங்கள் ப்ரொமோட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இது ஒரு பக்கம் போகுது. இன்னொன்று இந்த எவிக்ஷன் விஷயங்கள். இப்போ வீட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11 பேர் இருக்காங்க. அதில் ஒருத்தர் வந்து தலையாக இருக்கிற காரணத்தில் மீதி இருக்கிற 10 பேர் நாமினேஷன்ஸில் வந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஓட்டு அடிப்படையில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து சுபிக்ஷா, அதுக்கு மேலே யார் இருந்தால் அமித் இருந்தாங்க, அதுக்கு மேலே வந்து சபரி இருந்தாங்க, அதுக்கு மேலே விக்ரம் இருந்தாங்க. இப்படி தான் இருந்தாங்க. விக்ரம்க்கு அப்புறமா தான் சபரின்னு நினைக்கிறேன். சரிங்களா? இப்படி இருக்கும்போது யார் வெளியே போவாங்கன்ற ஒரு பெரிய டவுட் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் சுபிக்ஷா வெளியே போகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸை நேற்று அவங்க வந்து குடும்பமே வந்து நேற்று பேசும்போது நம்மளுக்கு கிளியர் கட்டாக தெரிஞ்சு போச்சு. இன்றைக்கி காலையில் அந்த ஃப்ரைடே சாங், அதாவது ஃப்ரைடே எபிசோட் நம்மளுக்கு சாட்டர்டே வருதுல்ல, ஸோ சாட்டர்டே வேக்கப் சாங்லேயே நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு என்னென்னா சுபிக்ஷா வெளியே போக போகிறாங்கன்ற விஷயங்கள். பட் நம்மளுக்கு என்ன அப்டேட் வந்திருக்குன்னா, ஃபஸ்ட்டு எவிக்ஷனாக வந்துட்டு அமித் அவர்கள் வெளியே போயிருக்காங்க அப்படின்ற ஒரு அப்டேட். இது உண்மையிலேயே வந்துட்டு என்னையே கேட்டிங்கன்னா, ஆமாம் ஓட்ஸ் அடிப்படையில் கம்மியாக தான் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. அப்படின்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி கனி கூட தான் ஒரு வாட்டி ஓட்ஸ் கம்மியாக இருந்தாங்க. அப்போல்லாம் நீங்கள் எவிக்ஷனில் கேன்சல் பண்ணிக்கல, அந்த மாதிரி பண்ணலாமே. ஸோ ஏன் அப்படி சொல்ல வரேன்னா, அமித் அவர்கள் அவருடைய பங்குக்கு என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டார். அவர் வைல்ட் கார்டு என்ட்ரியாக வந்தார். வந்து வீட்டில் சும்மா இல்லை, இது வரைக்கும் கேப்டனாக இருக்கார். அதுக்கப்புறமா நிறைய டாஸ்க்கில் அவரோட ஃபுல் எஃபர்ட்டை கொடுத்துருக்காரு. சரிங்களா? எல்லா விஷயங்களையும் பேசியிருக்காரு, சண்டை போட்டிருக்காரு, எல்லாமே பண்ணியிருக்காரு. அரோரா என்ன பண்ணாங்க யோசிச்சு பாருங்கள். ஈவன் வந்தவங்க எல்லாருமே சொல்லிட்டாங்க. கூட பழகுன ரியாவே சொல்லிட்டாங்க, நீங்களாம் எப்படி வந்த அப்படி கேட்குறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லைவில் எல்லோரும் ஒரு பக்கம் ஒரு சம்பவங்கள் பேசுகிறதோ ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்காங்க. அரோரா ஒரே தூக்கம் தான், ஃபுல் தூக்கம். பிக் பாஸ் இன்றைக்கி வந்துட்டு லைவில் கிட்டத்தட்ட ஒரு 4 வாட்டி சொல்லியிருப்பார். திரை மூடப்படும், கார்டன் ஏரியா போங்க, வீட்டின் கதவுகள் திரையுடன் மூடப்படும், கார்டன் ஏரியா போங்கன்னு 4 வாட்டி சொல்லிட்டார். இதில் காலையில் எந்திரிச்சாங்க. அந்த கொடுமையை நான் எப்படி சொல்லுவேனே தெரியல. சாப்பிடாமான்னு சொன்னோடனே வந்து அப்படி சாப்பிட்டாங்க. பல்லே வளர்க்கலையா அப்படின்னா, நீங்கள் கூப்பிட்டீங்க, நான் வந்து சாப்பிட்டேன், போய் படுத்தாச்சு. ஆண்டவா என்னத்தை சொல்ல. இவங்களாம் உள்ளே இருக்காங்க, பாயிண்ட்டாக பேசுறதுக்காக அவங்க உள்ளே இருக்காங்களா? என்னையா நடக்குதுன்ற மாதிரி இருக்குது. பெருசாக டாஸ்க்லேயும் பங்கேற்கிறது கிடையாது. ஆனால் அமித் அவர்கள் சூப்பராக பண்ணிகிட்ருக்காரு. இது வந்துட்டு எப்படி வந்து விஜய் பார்வதிக்கு ஒரு பயங்கரமான ஒரு அடியாக இருக்க போகுது. இதை வச்சு வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஒரு பிரளயமே ஏற்படுத்துவாங்க. ஆல்ரெடி அப்படி தான் வந்து திவாகர் போனப்போ பேசினாங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு எவிக்ஷனும் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் அப்டேட் வருது. அதில் வந்து சுபிக்ஷா இல்லைன்னா கனி போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகப்படியாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வருது. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பட் கண்டிப்பாக வந்துட்டு என்னை கேட்டிங்கன்னா, இது ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன்ஸ் அமித் அவர்களோட அப்படின்னு என்னோட கருத்து. சரிங்களா? ஏன்னா ரொம்ப நல்ல மனிதர், சூப்பரான ஒரு கேமெல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கார். அது வந்து சும்மாலாம் உட்காந்து இது போல் ஓபியில் அடிக்கிறது கிடையாது. கிச்சனில் அவர் மாதிரி வந்துட்டு யாருமே வேலை செஞ்சதே கிடையாது. இது வரைக்கும் வந்து எல்லாருக்குமே வந்து மனசார அவருக்கு தெரிஞ்ச வித்தையை எல்லாத்தையுமே காமிச்சிட்டார். டிசைனாக சாப்பிட்டது எல்லாமே அவர் கிச்சனில் இருக்கும்போது தான். ஸோ ஒன்றும் சொல்கிறதுக்குல. இப்போ 2வது எவிக்ஷனில் கண்டிப்பாக சுபிக்ஷா இல்லை கனி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு கனி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா கனி வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் மைண்டில் வச்சுருக்கிறது வந்து டிக்கெட்டு பின்னாலேருந்து அவங்க அடித்து போவாங்க, இல்லை ஸ்ட்ரெயிட்டாக அவங்க அதை அடுத்தடுத்து கட்டக்கு போயிட்டு டாப் 5ல் வருவாங்கன்னு. ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா குக்குத் கோமாளியில் டைட்டில் வினர். ஸோ அப்படின்னு இருக்கும்போது அவங்கள அவ்வளோ சீக்கிரத்தை விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அந்த அளவுக்கு மோசமான கண்டஸ்டண்ட்டும் கிடையாது. மோசமான மீன்ஸ் ஒரு கண்டென்ட்டு கொடுக்காம வீட்டில் சும்மா ஓபி அடிக்கிற கண்டஸ்டன்ட் கிடையாது. கனி அவர்கள் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டாங்க. அதை வந்து பாசிட்டிவாக நெகட்டிவானது அப்பாற்பட்டது. ஆனால் அவங்க நிறைய விஷயங்கள் டாஸ்க்காக இருந்தாலும் சரி ஃபுல் எஃபர்ட்டை போட்டு கமருதீன் ஈக்குவலாக ஒரு ஆணுக்கு ஈக்குவலாக அந்த அவங்க பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா அந்த ஏஜ்லேயும் அது மேட்ரு. ஸோ அதனால் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. அந்த மாதிரி அப்டேட் வந்துச்சு நான் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம அமித் அவர்கள் போயிருக்காங்க. 2வது நம்ம சுபிக்ஷாவா கனியான்ற மாதிரி ஒரு லிஸ்ட்டு போயிட்டுருக்கு. இதில் உங்களோட கருத்து என்ன? மறக்காம கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்.